மிந்தியெல்லாம் ரொம்ப பயப்படுவேன். பேய் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். நான் இங்க படம் பார்த்துட்டு இந்த ஷூட்டிங் போகும்போது வெளியில ரூம்ல தனியா தங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் பாத்ரூம்ல ஒரு சத்தம் கிடைக்கும். விஜய் சார், சூர்யா சார். சூர்யா சார் ஏன்னா அவர் சண்டை எடுத்து சண்டை கிடையாது, சண்டைதான் எடுத்து விடலாம். நாளைக்கு பார்த்தோன்னே கேட்பாங்க, ஏம்மா உனக்கு என்னம்மா குறை வச்சு நீ வந்து பேய் படங்கள்னா அந்த ஒரு நம்ம ஊர் கதைகள் வந்து வெள்ளை சேலை கட்டிட்டு அகட்டிக்கிட்டு நடக்கும். அதே அந்த மாதிரி இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷ் பேய் படங்கள்லாம் எனக்கு பிடிக்கும். இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து விமர்சனங்கிற இந்த அக்கா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட கூப்பிட மாட்டான். இந்த அக்கா ஓவர் ஆக்டிங் பண்ணும் போல இருக்கு. விஜய் சேதுபதி தம்பிக்கு பாடி காமிச்சேன், எல்லாம் ஓகே தான். ஆனா இந்த சுதி மட்டும் உங்களுக்கு சேர பத்தி ஒரு நல்ல பாட்டு வாச்ச அக்கா வந்து நடிக்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி பாடம். ஐயா நாளைக்கு நடிப்பு தொழில் கத்து நம்மளுக்கு கை கொடுக்கலன்னு வச்சுக்கே, எல்லாத்துலயும் அதான் சொல்லு டக்குனு வெளில. இப்ப விஜய் சேதுபதிக்கு அம்மா கேரக்டர் எல்லாம் நிறைய போகும்போது இப்ப வேற யாருக்கு அம்மா கேரக்டர் கோலிவுட்ல பண்ணா நல்லா இருக்கும் நீங்க? இப்போ ஒரு படம் பேசியிருக்காவ, யாருன்னா ஜிவி பிரகாஷ் தம்பிக்கு அம்மாவா பேசியிருக்காவ. இந்த அடுத்த மாசம் டேட்டு கொடுத்துருக்காப்ல. அப்புறம் வேற யாரு நடிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இவங்க கூட தான் நடிக்கணும், அவங்க கூட தான் நடிக்கணும் அப்படின்னு இல்ல, ஆசை எல்லாம் கிடையாது. என்னன்னா எல்லாருக்கும் பெரிய நடிகர்களோட நடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும், எனக்கும் ஆசை இருக்கும். ஆனா எனக்கு வந்து நல்ல ஒரு கதாபாத்திரம் கொடுத்து யார கொடுத்து இவங்களுக்கு நடிக்கணும் அப்படின்னாலும் நான் நடிப்பேன். ஆமா, அப்படிதான் ஆசை. ஆமா, அதுல ஒரு உயிர் இருக்கணும் அந்த நான் நடிக்கிற கதாபாத்திரத்துல. நம்ம இப்போ ஒரு பெரிய நடிகர்களோட நடிக்கிறோம், ஆனா நமக்கு சீனே இல்ல, நம்ம ஓரமா நிக்கிறோம்னா நம்ம மீறி ஒரு மனசு கஷ்டமா இருக்கும். ஒரு 4 டைலாக்காவது கொடுத்து நம்ம பேச வச்சு பண்ணாதான் அது ஒரு நடிச்ச மாதிரி இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது. அதனால அது யாரு கூட நடிக்கிறோன்றது இல்ல. ஆனா என்னன்னா நான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒவ்வொரு படமும் நடிக்கும்போது இந்த படம் ஹிட் ஆகணும்னு வேண்டிப்பேன். நம்ம பாதி படம் தான் ஹிட் ஆகுது, பாதி படம் வந்து தெரியாமலே போயிருது. ஆனா அதுல நிறைய உழைச்சிருப்போம். அந்த இயக்குனரா இருக்கட்டும், அவங்க ப்ரொடியூசர், அந்த படம் போகும்போது ஒவ்வொரு தடவையும் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம தான் நம்ம சொல்லுவோம், இல்ல நான் பேமெண்ட் தரலாம் நடிக்க மாட்டோம் நம்ம சொல்றோம். ஆனா அந்த ரூபாயை கொடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு கஷ்டப்படுவாருன்றது நமக்கு தெரியும். அதனால உனக்கு தெரியும் நான் தேவையில்லாத எந்த செலவழிச்சு, ஆனா என் பேமெண்ட் கரெக்டா கொடுக்கணும்னு நான் நினைப்பேன். ஆனா அது எவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டு வராங்க. அந்த படம் தியேட்டருக்கு வந்துட்டு ஓடலங்கும் போது ஐயோ இப்படி போயிட்டே நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அப்படி ஒரு நடிச்ச படம் வந்து இந்த மாடுகள் வச்சு இந்த ஊர்ல மதுரை மாவட்டத்துல எல்லாம் ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தாப்ல. யாருன்னா நம்ம டான்ஸ் மாஸ்டர், அவர் பேரு அவர் நடிச்ச படம் ஓடவே இல்லை. ஆனா அந்த படத்துல கரு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த படத்துல நடிக்கும் போது அவ்வளவு நல்லா ஒவ்வொரு சீன்லயுமே வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து நடிக்க வச்சாப்ல. அது மாதிரி நிறைய படம். இப்போ ஒரு படம் வந்து நம்ம கருணா சார் நடிச்ச படம், அந்த படம் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த வாழை வந்தப்ப அந்த படம் வந்துச்சு. ஆனா அந்த படம் வந்து சரியா போகல. ஆனா இப்ப ஓடிடில அவருக்கு நல்லா ஓடுது. இப்பதான் பார்த்தேன் அந்த டைரக்டர் ஓடிடில எல்லாரும் சொல்றாங்களா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் நினைப்பேன், ஐயோ அப்ப இந்த படம் இதுல ஓடி இருந்தா நல்லா இருந்திருக்குமே தியேட்டர்ல, ஏன் ஓடாம போச்சு அப்படின்னு. ஏன்னா நம்ம ஒரு பார்வையாளரா இருக்கும்போது நமக்கு அது தெரியல. நான் வந்து வெறும் சீரியல் நடிக்கும் போது நிறைய படங்கள் எல்லாம் வந்து நான் இது பண்ணேன். ஆனா இப்ப நம்ம அதுல நடிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இவ்வளவு கஷ்டப்பட்டு, நான் பெரிய படம் போது அது அவங்களுக்கு பெரிய பட்ஜெட் நம்மளுக்கு தெரியல, அது அவங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வருத்தப்படுவாங்க. நம்ம சின்ன சின்ன படங்கள் போறோம்ல, அப்ப நம்ம கண்ணார பாக்குறோம். அப்ப நம்ம பெரிய ஆர்டிஸ்ட் நமக்கு நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, ஷேர் பண்ணுவாங்கல்ல, அப்போ நம்மளுக்கு அவங்க கஷ்டம் தெரியும். ஐயோ இந்த படம் அப்படி ஓடலேன்னு வருத்தப்படு. அதனால ரொம்ப வேண்டுவேன் இந்த படம் ஓடிடணும். நான் ஒன்றை சொல்லுவேன், நான் ஓடலப்பா கஷ்டப்பட்டு பண்ணோம். அது எப்போதுமே அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்போ நிறைய படங்கள் ஓடணும்னு இது பண்ணும்போது சில படங்கள் இப்போ நம்ம பண்றோம்ல, இப்போ சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம நடிக்கும் போது நிறைய எடுத்திருப்பாங்க, ஏதாவது கட் பண்ணும் போது அது ஒரு ஆர்டிஸ்டா அது ரொம்ப மன உளைச்சலா இருக்குல்ல. அது கூட அது வந்து முதல்ல வருத்தமா இருந்தது, இப்ப அப்படி. ஆமா, நீயும் சொல்லியிருக்க நானும் சொல்லியிருக்கேன், எனக்கு இப்ப பழகிருச்சு. ஏன்னா ஒரு கதையை அவங்க பார்க்கும்போது மக்களுக்கு போர் அடிக்க கூடாது, அந்த படம் வந்து சுறுசுறுப்பா போயிட்டே இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ அதான் வைப்பாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அப்ப யோசிச்சிருக்கலாம், அந்த கதாபாத்திரம் வச்சிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அது வேண்டாம்னா அவங்க தூக்கி இருந்திருக்கலாம், அது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா அந்த மொத்தத்துல அந்த படமா ஓடணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். சூப்பர்க்கா. இப்ப என்னன்னா 2 நடிகர்கள் பேர் சொல்லுவேன்.
ஓகே, அதுல வந்துட்டு ஒரு நடிகர் பேர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க அவங்கள்ட்டயே ஸ்டிக் ஆகி நிக்கணும். இன்னொரு நடிகர் அதான் இப்போ வந்து இப்ப ரஜினி கமல் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு யார் பிடிக்கும்? ரஜினி நினைப்பீங்க. இப்ப அடுத்த ஆப்ஷன் மட்டும் நான் மாத்திட்டே இருப்பேன். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே விஜய் சார், அஜித் சார். விஜய். ஓகே, விஜய் சார், சூர்யா சார். முதலாளி அதனால. ஓகே, சூர்யா சார், விஜய் சேதுபதி சார். இது வந்து எப்படி சொல்றது? சொல்லுங்க. இப்ப வந்து சூர்யா சார் வந்து தம்பி, இப்ப விஜய் சேதுபதி எனக்கு பிள்ளை ஆயிட்டு. இதுல எதை பதிலிக்கப்படுது? 2 பேரையும் பிடிக்கும். இல்ல யாச்சும் ஒருத்தவங்க இல்ல ஒரு ஆள் லாஸ்ட் வரைக்கும் யார் வராங்க? ஓகே, விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி சார், மாதவன் சார். விஜய் சேதுபதி. ஓகே, விஜய் சேதுபதி சார். இவங்க சித்தார்த் சார். விஜய் சேதுபதி. ஓகே, விஜய் சேதுபதி சார், சிவகார்த்திகேயன் சார். இது 2ல நான் எல்லாத்த சொல்லி வந்து சண்டை இழுத்து சண்டை கிடையாது, சண்டை தான் இழுத்து விடலாம். நாளைக்கு பார்த்தோன்னே கேட்பாங்க, அம்மா உனக்கு என்னம்மா குறை வச்சு நீ வந்து என்ன விட அவங்கள சொல்ல, அவங்க ஓ நீ என்ன விட இவங்கள சொல்லியால அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இந்த கேமுக்கு என்ன வரல. அப்ப வந்து விஜய் சிவகார்த்திகேயன் ரொம்ப கஷ்டமான டாஸ்கா இருக்கு உங்களுக்கு. 2 பேரும் 2 கண்ணு மாதிரி இருக்காங்க. சூப்பர். அப்ப நெற்றிக்கண் யாரு? நெற்றிக்கண் இவனை யாருல வந்து இல்ல அதான் சொல்லுவாங்கல்ல. சரி, 2 பேர் 2 கண்ணு. 2 கண்ணு. இதுல வந்து எனக்கு நெற்றிக்கண்லாம் வேண்டாம், அழிச்சிருந்தேன். 2 கண்ணு போதும். 3வது கண்ணு இருந்தா அது கடவுள் ஆயிரும். அதெல்லாம் வேண்டாம், நான் மனிதனாகவே இருக்கிறேன். சூப்பர். அதே மாதிரி உங்களுக்கு எந்த கடவுள் ரொம்ப பக்தி உங்களுக்கு அதிகம்? எனக்கு வந்து முத்தாரம்மன், இருக்கங்குடி மாரியம்மன், மேய்க்கும் பெருமாள் ஐயனார். சூப்பர். தெய்வங்கள் இப்படி இருக்கும்போது சில பேர் சொல்லுவாங்க, இப்ப நம்ம ஊர் சைடுல எல்லாம் வந்துட்டு அந்த சைடு புளியமர சைடு போவாத பேய் அடிச்சு விடுவாங்க. அதெல்லாம் இல்ல, அந்த மாதிரிலாம் ஏதாவது பாரநார்மல் ஆக்டிவிட்டிஸ் ஏதாவது? அதாவது ஐயா எனக்கு பேய்னா ரொம்ப பயம், பாக்குறதெல்லாம் பேய் படம் தான். எங்க வீட்டுக்கார சொல்லுவார், நீ அதை பாத்துட்டு நீ வந்து இது பண்ணாத. மிந்தியெல்லாம் ரொம்ப பயப்படுவேன், பேய் வந்து நான் ரொம்ப பயப்படுவேன். நான் இங்க படம் பாத்துட்டு இந்த ஷூட்டிங் போகும்போது வெளியில ரூம்ல தனியா தங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் பாத்ரூம்ல டக்குனு ஒரு சத்த கிடைச்சு திரும்புவேன். இப்படி பயந்து ராத்திரி பூரா டிவி போட்டு விட்டுட்டு லைட்டை போட்டு விட்டு உட்காந்துருப்பேன். என்ன அறியாம தூங்கும்போது ஏதோ என் உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி எந்திரிச்சு இப்படி பண்ணிட்டே. இப்போ இந்த இவன் ராகுல் கூட வரான்ல, அப்பதான் இப்போ நிம்மதியா தூங்குறேன், பயம் இல்லாம. லைட் எல்லாம் அணைச்சு தூங்குறது இப்ப. தனியா போகும்போதுலாம் அது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. ஒரு 4 நாள் ஆனாலும் சரியா தூக்கம் இல்லைன்னு கோவம் வந்துடும். உடனே என் வீட்டுக்காருக்கு போன் பண்ணி, ஒரு பொண்டாட்டி வேலைக்கு போனா உனக்கு அறிவு இருக்கா அப்படி இப்படின்னு திட்டுவேன். அவருக்கு தெரியும் ஏன் திட்டுறான்னு சொல்லிட்டு. சில நேரம் அப்படியே போன ஆன்ல வச்சுட்டே அவங்கள அப்படி பேச சொல்லிட்டே எல்லாம் தூங்கியிருக்கேன். அந்த மாதிரி ரொம்ப பயம். ஆனா அது வந்து என் வீட்டுக்காரர் சத்தம் போடுறது கரெக்ட் தான், வீட்டுல பேய் படம் பார்க்காதன்னு. ஆனா எனக்கு பேய் படம் பாக்குறதுனால ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பயங்கரமான பேய் படங்கள் பார்க்க மாட்டேன். எனக்கே தெரியும் இது வந்து லிமிட்டை தாண்டி போகுதுன்னா அந்த படங்கள் பார்க்க மாட்டேன். பேய் படங்கள்னா அந்த ஒரு நம்ம ஊர் கதைகள் வந்து வெள்ளை சேலை கட்டிட்டு அகட்டிக்கிட்டு நடக்கும். அந்த மாதிரி இந்த மாதிரி ரத்தம் குடிக்கிற மாதிரி இந்த மாதிரி இங்கிலீஷ் பேய் படங்கள்லாம் எனக்கு பிடிக்காது. எல்லாம் பார்க்க அதை பாக்குற அளவுக்கு மன தைரியங்கள் கிடையாது. பாத்துட்டு இருக்கும் போதே உயிர் போயிரும். அதனால அது இதுல பெரிய கொடுமை என்ன தெரியுமா, நம்ம இந்த வெளியூர்ல அந்த ரூம்ல இருக்கும்போது இந்த டிவி மாத்துவோம்ல, அப்படி மாத்துற நேரம் நம்ம நேரத்துக்கு அடுத்த சேனல்ல என்ன ஓடுதுன்னு தெரியாம மாத்திடுவோம். அப்ப பார்த்து ஒரு பேய் பல்ல காட்டிட்டு இருக்க, அவ்வளவுதான் அதனால செப்டே அதை மாத்துறதுக்கு பதறி பெரிய இது. ஆனா இப்போ வந்து நல்லா நிம்மதியா தூங்குறேன். சூப்பர், அதுதான் வேணும். ஆனா உண்மையிலே நம்ம ஆட்களுக்கு என்னதான் பேய் பயம்னாலும் பேய் படம் பாக்குறது பிடிக்கும் அப்படின்றது ஒரு குளோபல் ட்ரூத். சூப்பர்க்கா. இப்போ அடுத்தபடியாக என்னென்ன படங்கள் ஃபைனலா என்னென்ன படங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்போ வந்து ஐயா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம், பாண்டியராஜ் சார் படம் பண்றேன், இப்ப சூர்யா சார் படம் பண்றேன். இப்படி ஒரு இன்னும் அப்புறம் சின்ன படங்கள் ஒரு 4-5 பண்ணி இருக்கிறேன். அப்புறம் வந்து இந்த இப்போ 2-3 படம் கமிட் ஆயிருக்கேன். ஆனா அது நடிக்கிற வரைக்கும் சொல்லக்கூடாது. நடிச்சு நம்ம மாத்திட்டு கூட வேற ஆள திடீர்னு போட்டுருவாங்க. அதனால இப்ப இருக்கிற வரைக்கும் நடிச்சு முடிச்சதான் சொல்றோம் அப்படின்ற மாதிரி ஒரு. அதனால பரவாயில்ல, இந்த படங்கள் இந்த குறிப்பிட்ட நாள்ல இப்ப இவ்வளவு படங்கள். சூப்பர். அதுதான் இனிமேலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆர்டிஸ்ட் அவங்க கூட நடிக்கும் போது நிறைய கதைகள் பேசி அந்த ஒரு செட்டே ஒரு மாதிரி பயங்கர ஜாலியா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே சந்தோஷம்க்கா. இது மாதிரி நிறைய படங்கள் நீங்க வந்து தொடர்ந்து பண்ணணும். ஏன்னா இன்ஃபேக்ட் சொல்லும் போது நம்மளுக்கே தெரியாம இந்த படம் ரிலீஸ்
ஆயிடுச்சு, அது நடிச்சோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு இருக்கிறது நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷம். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். நான் நடிச்ச 10 வருஷத்துக்கு முன்னாடி நடிச்ச படம் இப்போ ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அது என்ன படம், ராபரியா. அதெல்லாம் 10-12 வருஷம் இருக்கும். அப்போ எவ்வளவு ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகுறது இவ்வளவு கஷ்டம் அப்படின்றது நம்ம வந்து நிறைய பேர் வந்து விமர்சனம் அப்படிங்கிற பேர்ல அது மட்டும் கொஞ்சம் வந்து எனக்கு எப்படி சொல்லிட்டாங்க தெரியுமா, அதை மட்டும் சொல்லிக்கிறேன். ஆனா தவறா ஏன்னா நிறைய இடத்துல நான் சொல்றேன், இவங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க இல்ல வந்து ஒரே மாதிரி நடிக்கிறாங்கன்றாங்க. அப்படி கிடையாது, எனக்கு குடுக்கற கதாபாத்திரம் அந்த மாதிரி அமையுது. இன்னொன்னு வந்து பெருசுலாம் வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, ஏன் அக்கா அந்த ரோல் அப்படி நம்ம அப்படி பண்றோம், அது கதாபாத்திரமா தான் பாக்குறது, தீபாவை பார்க்க கூடாது. அது நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அதை பத்தி நான் கவலைப்படலை. ஏன்னா வந்து எனக்கு தெரியும் நான் இது வந்து இது தப்பு அப்படின்னா நானே பண்ண மாட்டேன். எது சரி எது தப்பு அப்படின்றத ஓரளவு எனக்கு உணர முடியும். இன்னொன்னு நம்ம ஒரு நடிகை, நம்ம போய் ஒரு இயக்குனர்கிட்ட எனக்கு இந்த மாதிரி கொடுக்காதீங்க. அப்ப ஒரு நடிகைனா அவங்க கூட தான் செய்வாங்க, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க. வாய்ப்பு கிடைக்கிறதே எவ்வளவு கஷ்டம். அதுல அது வந்து தேடுறவங்களுக்கு தான் தெரியும், வாய்ப்பு தேடிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அந்த வாய்ப்பை நம்ம எப்படி பயன்படுத்தி எப்படி பிரதிபலிக்கிறோம் அப்படின்றதுதான் இருக்கு. இன்னொன்னு வந்து நிறைய பேர் வந்து விமர்சனங்கிற இந்த அக்கா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுது அப்படின்னு நீ கூப்பிடணும்னு நினைக்கிறவங்க கூட கூப்பிட மாட்டான். இந்த அக்கா ஓவர் ஆக்டிங் பண்ணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி. உண்மையா பொய்யா அந்த இது வந்து தவற வந்து யாரும் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாரும் வந்து நடிக்கட்டும், எல்லாருக்கும் இதுதான் தொழில் அப்படிங்கும்போது இதை நம்பிதான் இருக்கிறோம். இன்னொன்னு எனக்கு நானே சொல்றேன், நான் ஒரு பெரிய நடிகைன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நடிக்க முடியும். கரெக்டா ஐயா? எல்லாத்துக்கும் எல்லாம் வருது. இப்ப எல்லாரும் சொல்லுவாங்க டான்சர்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொருத்தருக்கு சிலர் வந்து குட் டான்சர் இருப்பாங்க, சிலர் வந்து நார்மலா ஆடுவாங்க, சிலருக்கு வந்து டான்ஸே வராது, ஆனா அவங்க டான்ஸ் படிச்சிருப்பாங்க, அதான் அவங்க தொழில். அப்படிங்கும்போது நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த டைம்ல இப்ப வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட், இப்ப நான் வந்து ஒரு இப்ப வந்து அது என்ன சொல்லுவாங்க, போட்டி ஷோல இருந்தோம்னா காயப்படுத்தாம நம்ம யார் நடிச்சாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துட போறோம், அது வேற விஷயம். இப்ப தொழிலுங்கும் போது நம்மளை கூப்பிடுறாங்க அப்படிங்கும்போது இவங்க ஓவர் ஆக்டிங் பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா என்ன எல்லாருமே அம்மா அக்கா கேரக்டர் தான் கொடுக்குறாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்க, கிராமத்து கதை தான் நடிக்கிறேன். அதுல வந்து இப்போ ஒரு கதாபாத்திரம் இறந்து போயிருச்சு, நீங்க அழுங்க உங்க புள்ள அப்படின்னா கிராமத்துல ஒரு தாயோ ஒரு அக்காவோ எப்படி அழுவாங்களோ அப்படிதான் அழ வேண்டி இருக்கு. அதுல வந்து நான் வந்து இப்ப இந்த ஹை கிளாஸ் ஃபேமிலியில அழுகுற மாதிரி நான் அப்படி இருந்து இப்படி அழுனா அவங்களை குறை சொல்ல, அது அவங்களோட வாழ்க்கை. அதுதான். அப்ப வந்து அந்த மாதிரி ஒரு படம் கதாபாத்திரம் உங்களுக்கு வரும் வந்தா அது மாதிரி கண்ணிலேயே நம்ம வந்து அழுது நடிக்கலாம். அந்த இதெல்லாம் பண்ண வேண்டாம். அது வந்து நிறைய பேருக்கு புரியுதா புரியலன்னே தெரியல. இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, மாயாண்டி குடும்பத்தாரில இந்த அக்கா அழுது தம்பி என்ன செத்தா போயிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே இது கிராமத்துக்காரங்களுக்கு ஏன் இன்னும் அது ஒரு பாதிப்பை கொடுக்குது? ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அது வெளிப்படுத்துறதுனாலதான் அவங்களுக்கு அது இது பண்ணுது. சோ வந்து எனக்கு என்ன கதாபாத்திரம் கிடைச்சிருக்கோ, இப்ப நான் ஒரு கலெக்டர் மனைவினா அது மாதிரி நம்ம நடிக்கலாம். ஆனா அது எனக்கு வருமானு தெரியல, எனக்கு என்னோட உடல் வாழ்க்கை அது வருமானு. பொதுவா எனக்கு என்ன கதாபாத்திரம் பொருந்துமோ அதைதான் கொடுப்பாங்க. அதனால அதை மட்டும் கொஞ்சம் யூடியூப்ல வந்து விமர்சனம் சொல்லும் போது அப்படி சொல்லாதீங்க, இந்த அக்கா நடிக்க தெரியாம நடிச்சு இல்ல சொல்லாம யாரு விட்டுருக்கு. இல்ல உண்மையிலே என்னன்னா அது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வீடியோக்கும் ஒரு 4 டிஸ்லைக் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதாவது ஒரு 90 பேர் நல்லா இருக்குன்னாங்கன்னா அந்த 10% பேர் அவங்களை என்ன பண்ணாலுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கான உண்மையான ரசிகர்கள் உண்மையான விமர்சகர்கள் யாருன்னா, உங்களை பார்த்து ரோட்ல அக்கா நீங்க அப்படி நடிக்கிறீங்க, எங்க அக்கா மாதிரி எங்க அம்மா மாதிரி இருக்கு, அவங்கதான் உண்மையான அந்த ஒரு பாசத்தை கொட்டி உங்கள்கிட்ட ஒரு போட்டோவோ இல்ல உங்கள்கிட்ட வந்து பேசியோ இல்ல நீங்க ஏதாவது ஹோட்டல் போனா கூட நீங்க இருங்க காசு வேணா கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு பண்றாங்கல்ல, அதுதான் உண்மையான ரசிகர்கள் உண்மையான விமர்சகர்கள். இதை நீங்க வந்து மனசுல இருந்து எடுத்துருங்க. ஆமா, அது மாதிரி உங்க மனதுக்கு நல்லதாவே நடக்கும் எல்லாமே அப்படின்றது. ஆனா வந்து ஒருத்தர் எப்படியெல்லாம் பேசக்கூடியவள் எப்படியெல்லாம் வந்து ஒரு வேடை கிடைச்சாலும் பேசுறான் அப்படிங்கறத நான் இப்ப பாத்துக்கிட்டேன். இந்த கேமராவை ஆஃப் நீங்க வந்து வந்துட்டீங்க அப்படின்னாலே ஒரு நல்ல ஒரு பாடல் வந்து கண்டிப்பா வந்துரும். பாடல்லாம் வராது, எனக்கு பாட்டு வராது. ஆனா என்னன்னா நம்ம ஊர்ல இந்த வில்லு பாட்டு பாடுறாங்களே, அது வந்து இப்போ கொஞ்சம் முயற்சி செய்து வில்லுப்பாட்டுல மாதவி இப்போ இன்னொரு பொண்ணு கூட இருக்கால சத்யாவா. ஆமா, ஆனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது யாரு அப்படின்னா
நான் அவங்கள பார்த்துதான் இந்த வில்லுப்பாட்டை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சேன். விளாத்திக்குளம் ராஜலட்சுமி அம்மான்னு இருக்கிறாங்க. அவங்களுடைய வில்லுப்பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் எதார்ச்சியா கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கப்புறம் தான் இந்த வில்லிசை மேலே எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதனால நான் பாடுறது பூரா அவங்களுதுதான். கோமதி அம்மான்னு ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்களுடைய பாடல் ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி நிறைய பெரியவர்கள் பாடினதெல்லாம் கேட்டிருக்கேன். இப்போ அவங்க மாதவி நல்லா அசத்துறாங்க, அது நம்ம சும்மா சொல்லக்கூடாது. பட் நான் வந்து முதல்ல வில்லுப்பாட்டு கேட்டது வந்து விளாத்திக்குளம் ராஜலட்சுமி அம்மாவுடைய குரல்ல தான். அதுல வேணா ஒரு இது நான் சும்மா பாடிக்கிறேன். அவங்க பாடினது அப்படியே சூப்பர். ஆதி கைலாசத்திலே பகவான் பார்வதி இருவரும் சிறப்புடன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். கிண்ணர் வெம்பருடன் கிரீட வித்யாதரன் அனைவரும் புடைசூழ கைலாயத்திலே கொழுவிருக்கின்றார் கடைகின்ற சிவபெருமான். 16 லோகமும் படைத்து எறும்பு முதல் யானை வரை 84 ஜீவராசிகளையும் படைத்து கல்லுக்குள் தேரை வரை கற்குழியில் குழந்தை வரை படைத்திட்ட மனுக்களுக்கு படியளக்க வேண்டி புலகம் வருகிறார். ஒரு நாள் சிவபெருமான் பார்வதியிடத்தே, பெண்ணே பார்வதி, என்னங்க நான் படைத்த மனுக்களுக்கு படியளந்துட்டு வருகிறேன், நான் வருவரை இந்த கைலாயத்தில் இருப்பாயாக என்று சொல்லிவிட்டு பூலோக மக்களுக்கு எப்படி படியளந்துட்டு வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா படியளந்துட்டு வருகிறார்? நாளி நல்ல திணை எடுத்து திணை எடுத்து பகவான் நாடு எங்கும் படியளந்தார். உரிய நல்ல திணை எடுத்து பகவானும் உலகமெல்லாம் படியளந்தார். நாளி திணை எடுத்து நாடெல்லாம் படியளந்தார். உரிய திணை எடுத்து உலகமெல்லாம் படியளந்து விட்டு படைத்த மனுக்களுக்கு பட்டினி இல்லாமல் படியளந்துட்டு வருகிறார். கட்டளைக்கு பார்வதி பார்த்தார். இவர் தினமும் உலக மக்களுக்கு படியளந்துட்டு வருகிறேன்னு போறாரே, உண்மையில் படியளந்துட்டு தான் வராரா, இல்லை படைத்த ஜீவன்களை பட்டினியா போட்டுட்டு தான் வராரா? இன்று நாம் சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று எண்ணம் கொண்ட பார்வதாதேவி விஸ்வபெருமாவை அழைத்து காஞ்சிபுரம் கம்பு வெட்டி கட்டிச்சுமில் உண்டு பண்ணி திருக்காணி பூட்டி விட்டு கொண்டு வரணும் என்று சொன்னார். அப்படி போயிட்டே இருக்கும். அது 6 மணி நேரம் பாடுவாங்க ஐயா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்ல இப்பதான் நான் வந்து பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் வந்து மாத்தி பயங்கரமா இருந்துச்சுங்க. அப்படியா ஐயா, ரொம்ப சந்தோஷம் ஐயா. இது அடுத்தபடியாக இது பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே இதுலயே இந்த கும்மி பாட்டுலாம் படிப்பாங்க. தன்னே நானே தானே நானே தன நானே நானே தன தானே நானே தன்னே நன்னே நானே. ஆதிசக்தி வீட்டிருக்கும் தெய்வ கையிலாசம் ஜோதி மங்காத பிரகாசம் மாறிக்கொண்ட இல தெரியுதம்மா செண்பக பூவாசம். தன்னே நானே தானே நானே தன நானே நானே தன தானே நானே தன்னே நன்னே நானே. வந்து இந்த இதெல்லாம் என்ன சொல்றது, அதாவது பயங்கரம், அது ஒரு ஹிடன் டேலண்டாவே. இத வந்து நான் வந்து விஜய் சேதுபதி தம்பிக்கு பாடி காமிச்சேன். எல்லாம் ஓகே தான், ஆனா இந்த சுதி மட்டும் உங்களுக்கு சேர மாட்டேங்குது. ஒரு நல்ல பாட்டு வாத்தியார பார்த்து கொஞ்சம் ராகங்கள் கத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்ல. ஆனா அத பேசுறதெல்லாம் ஓகே. பயங்கரமா பேசுறீங்களே, என்னங்க அப்படின்ற மாதிரி வாய்ஸ் மாடுலேஷன், அதாவது 2 கேரக்டரும் அந்த அது மாதிரி நல்ல உண்மையிலே அந்த ராஜலட்சுமி அம்மா அந்த பாடலை பாடிட்டே வரும்போது லாஸ்ட்ல வந்து அந்த சுடல மாடனுக்கு வந்து அந்த பொண்ணை வந்து மாவசைக்கு பள்ளி கொடுக்க போகும்போது வாய்ஸ்ல ஒரு மாதிரி அழுதுட்டே அந்த பொண்ணு பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அந்த வார்த்தைகளை சொல்லுவாங்க. அப்படி கலங்காத கண்ணும் கலங்கிரும். அது மாதிரி எனக்கு அது அவங்க ரொம்ப அந்த கதையில வந்து ஒரு டிராமா இருக்கும். ஒரு நடிகை கடைசியில ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் ஒரு டிராமாவா கொண்டு போவாங்க. சூப்பரா இருக்கும். அது மாதிரி ரொம்ப சந்தோஷம். உண்மையில இந்த கான்வர்சேஷன் வந்து பயங்கர ஸ்பெஷலா அமைஞ்சிருச்சு. இந்த உங்களுடைய அந்த வில்லுப்பாட்டா இருக்கட்டும், அந்த சுதியோட நீங்க பாடின விஷயம், சுதியோட சொல்லாத பாட்டு சுத்தி எல்லாமோட அழகா இருந்துச்சு, ரொம்ப அருமையா இருந்தது. அதுதான் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. சூப்பர். ஏதாவது என்னன்னா, இப்போ அடுத்த பார்க்கக்கூடிய இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க வந்து அக்கா வந்து நடிக்க மட்டும் இல்ல, இந்த மாதிரி பாடம் ஐயா நாளைக்கு அடிப்பு தொழில் கத்து நமக்கு கை குடுக்கலன்னு வச்சுக்கேன். எல்லாத்துலயும் அதான் சொல்லு, டக்குனு வில்லுப்பாட்டா எடுத்துன்னு நான் வந்து மனப்பாடம் பண்ணிட்டே வாரேன்.
அந்த எல்லாரும் எழுதுனதை எழுதி நான் இன்னொன்னு என்ன பண்ண தெரியுமா, நான் பேசுறேன் எல்லாம் மேடையில எல்லாரும் சொல்லுவாங்க பெரிய பேச்சாளர் போல இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படியே கிடையாது. நான் என்ன பண்ணுவேன், பேப்பர்ல வந்து அவங்க பேசுறதெல்லாம் எழுதிடுவேன். எழுதி டெய்லி மனப்பாடம் பண்ணி அப்படி கூட இந்த தமிழ் பேச்சு உயிர் மூச்சுல எல்லாரும் பேசுறாங்கல்ல, இப்ப அதை கூட ஒண்ணு மனப்பாடம் பண்ணியிருக்கேன். அது ஒண்ணு பாடி பேசி காட்டுறேன். என்ன தெரியுமா, இந்த இது காலை வேளையிலே கடற்கரை சாலையிலே ஒரு கால்வழி பயணம். அங்கு கையில் சிலம்போடு அனல் தரிக்கும் கண்களோடு ஒரு கற்சிலை. அது யாரென்று தெரிந்தும் தெரியாதது போல அங்கு வந்த வழிபோக்கனிடம் கேட்டேன் அது யார் என்று. அவன் கண்ணகி என்று பதில் தந்திருந்தால் அக்கணமே அவ்விடத்தை விட்டு கடந்து போயிருந்திருப்பேன். அவன் கற்பு கரசி கண்ணகி என்றான். கற்பு என்றால் என்னவென்று கேட்டேன். அவன் என்னை பொறுத்தவரையில் ஒருவனுக்கு ஒருத்தி என வாழக்கூடிய பண்பு கற்பு என்று சொன்னான். அப்படி என்றால் மாதவிக்கு எங்கே சிலை என்று கேட்டேன். அவன் மௌனத்தை பதிலாக தந்தான். அப்போது ஒன்று புரிந்து கொண்டேன். இங்கு மாதவி மறக்கப்பட்டவள் அல்ல, முற்றிலுமாக மறுக்கப்பட்டவள் என்று. கலைக்காக தன்னையே அர்ப்பணித்த அந்த பத்தினிக்கு இந்த சமூகம் இட்டவேர் தாசி. இன்றும் பல நாட்டுப்புற கலைஞர்களை வெறும் பாலியல் பிண்டங்களாக சித்தரித்துக் கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை சுட்டரிக்க இங்கு கண்ணகி தேவையில்லை, இந்த மாதவி போதும். அந்த மாதிரி நான் அப்படி படிச்சு பேசுறேன்னு எல்லாரும் நினைச்சிடறாங்க பெரிய பேச்சாளர் போல இருக்கு. அப்படிலாம் இல்ல, இது வந்து மனப்பாடம் பண்றது. இந்த பாட்டு ஸ்டேட்மெண்ட் பயங்கரமா இருக்கு. ஐயா அந்த கம்பராமாயணம் கூட படிப்பையா, அதுல கூட ஒரு பாட்டு இருக்கு. என்னன்னா, மஞ்சன திரண்ட கோலமேனி மங்கையர்க்கெல்லாம் நஞ்சன தகையவாகி நளிர் இரும் பணிக்கு தேம்பா கஞ்சமுத்து அளந்து செய்ய கண்ண நான் காற்றின் வேந்தனுக்கு அஞ்சனை வயிற்றில் பிறந்தேன் நாமமும் அனுமன் என்பேன். இந்த மாதிரி பாட்டெல்லாம் படிப்பேன். அதாவது என்னன்னா, நம்ம அறிவாளிகளாக சிந்திச்சு அதெல்லாம் படிக்கிறது இல்ல, யாரோ பேசுறது எழுதி வச்சு ஒப்பிக்க. பரவாயில்ல, இதெல்லாம் இது வந்து சொல்லாம அப்படியே போயிட்டு நின்னுட்டு அப்படி பேசுறப்பட அப்படி இருக்கே பயங்கரமா இருக்கு. எலி நோட்டு பேனா வச்சிருப்பையா என்னுடைய பையில, நீ கூட பாத்துருக்கேன். நோட்டு என்ன பேமெண்ட் எங்க எழுதுவையா, எழுதி படிச்சு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா பள்ளிக்கூடத்துல படிக்கல. இப்போ எனக்கு ஒரு கனவு வருவியா டெய்லி. ஆமாயா, நான் அந்த எப்போ படிப்பை விட்டேன், அந்த 11 படிக்கும் போதுதான் படிப்பை விட்டேன். அந்த வகுப்புல அதே பெஞ்சில உட்கார்ற மாதிரி எனக்கு ஒரு கனவு வரும். பாத்தியார் பாடம் நடத்துற மாதிரி, டீச்சர் பாடம் எல்லாரும் அதே அந்த பிள்ளைகள் இருப்பாங்க. அப்போ அது எனக்கு எவ்வளவு ஆழமா பாதிச்சிருக்கு பாருங்க. அது மாதிரி எப்படியாவது படிச்சிடணும் அப்படின்ற என்ன இருக்கு. ஏதாவது டிகிரியாவது முடிச்சிருவேன். ஆனா நான் 12th எழுதிட்டேன் தெரியுமா. கல்யாணம் முடிச்சுதான் 12th எழுதி பாஸ் ஆனேன். இப்ப வந்து டிகிரி படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. ஆனா படிக்க முடியல என்னால. ஆனா அந்த கனவு வந்து பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிட்டு போயிருதியா. எனக்கு 42 வயசு ஆயிட்டு இப்போ நான் பள்ளிக்கூடத்துல இருந்து வெளியில வரல. அது மாதிரி அந்த ஏக்கமும் என்னமோ இப்ப ரொம்ப படிக்கணும்னு ஆசையா இருக்கு. ரொம்ப படிக்கிறேன். சூப்பர்க்கா, இது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா நம்ம படிக்கிற காலத்துல உட்காந்து கனவு கண்டுட்டு சினிமா தியேட்டருக்கு போற மாதிரி இல்ல எங்கேயாவது பீச்சுக்கு போற மாதிரி. ஆனா பாருங்களேன், இப்ப எல்லாம் அது நடந்துகிட்டு இருக்கும் போது ஸ்கூலுக்கு போற மாதிரி கனவு வந்துருக்கு உங்களுக்கு. ஏதாவது ஒரு பாடல் சொல்லணும் நல்ல ஒரு அறிஞரா இருப்பாரு போல இருக்கு. ஓகே, சூப்பர். அடுத்த பட்டி இந்த இலங்கை ஜெயராஜ் சார் அவருங்க வந்து நிறைய ஒரு 3 மணி நேரத்துக்கு அதை உட்கார்ந்து எழுதி படிச்சதுல பேசுறோம். எல்லாரும் இருப்பாங்க இவங்க பெரிய பேச்சாளரா இருப்பாங்கன்னு. அவர் இந்த அறம்ன்ற ஒரு டாபிக் பத்தி எல்லாம் பேசுவார். அப்படியே ஒப்பிப்பேன். ஆனா வந்து அது என்னன்னு கூட எனக்கு தெரியுதா புரியுதா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா அவங்க பேசுறது அப்படியே பைகட் பண்ணி சொல்லிடுவேன். அப்பா, இது வந்து ஒரு இலக்கிய இலக்கணங்கள் நிறைந்த பூம்புகாருக்கே நம்மளை அழைத்து சென்ற திருமதி தீபா அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையாவே ரொம்பவே சந்தோஷக்கா. இது மாதிரியே ஜாலியா எப்போதும் போல இதே மாதிரி நிறைய நிகழ்வுகள்ல நம்ம வந்து மீட் பண்ணுவோம், சந்தோஷமாக இருப்போம். நீங்க வந்து வேற ஏதாவது இந்த நேரத்துல ஸ்பெஷலா சொல்லணும்னு நினைக்கிறது, உங்களுடைய ஃபேன்ஸ் ஃபாலோவர்ஸ் வீடு பால் காய்ச்சல் வந்து நான் எல்லாத்திலயும் சொல்றேன். அதே மாதிரி திருப்பி அதை சொல்றேன், உங்களுடைய அன்பு தான் தீபாக்காவுடைய வளர்ச்சி. என்னுடைய நடிப்பு மட்டும் காரணம் அல்ல. ஏன்னா நான் நடிக்கிறது ரொம்ப வருஷமா நடிச்சிட்டு இருக்கேன். உங்க அன்பு எப்ப கிடைச்சிச்சோ அப்பதான் என்னுடைய வாழ்க்கையை வந்து திசை மாறிச்சு. தமிழ்நாட்டுல இருக்கிற என்னுடைய அக்கா அம்மா அண்ணன் தம்பி எல்லா உறவுகளுக்கும் வந்து கையெடுத்து கும்பிட்டு இந்த நேரத்துல நன்றி சொல்லிக்கிறேன். சரி, நன்றி.